ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்ன உவமைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய உவமைகளில் நம்ம போன தடவை சந்தித்தப்போ அவருடைய மலை பிரசங்கத்திலேருந்து 2 உவமைகளை நாம் 2வது உவமையை பார்த்தோம். மலை பிரசங்கத்தின் உவமை அதுக்கு முந்தின தடவை சந்தித்தப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது உவமையை போன தடவை சந்தித்தப்போ பார்த்தோம். ஒன்று, அவர் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு ஒரு உவமை, அது முடிஞ்சது. அதுக்கு பின்னால் அவருடைய மலை பிரசங்கத்தில் ஒரு குறுக்கீடு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரே சீராக அவர் குறுக்கீடு இல்லாமல் பேசின மாதிரி மத்தேயுவில் தெரிஞ்சால் கூட லூக்காவில் சொல்லப்பட்டிருக்க தகவல்களோட சேர்த்து பார்க்கும்போது குறுக்கீடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். ஸோ 2 குறுக்கீடு இருந்தது. அதில் 2வது குறுக்கீடு தான் நம்ம போன முறை சந்தித்தோம். அதாவது போன முறை தியானித்தோம். என்னென்னு, ஒருவனுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கு அதில் முதல் குறுக்கீடை நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா 13வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுது: பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையில் அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த வேளையில் அவருக்கு அறிவித்தார்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த வேளையிலன்னு எப்படி தெரியும்? இந்த வசனத்துக்கு முந்தின 2 வசனம், 12வது அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் 58, 59. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்தில் கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை அவர் சொல்லி முடிக்கும்போது அந்த வேளையிலே அங்கே இருந்த சிலர் அவருக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த வசனங்கள் உன் எதிராளியோடு இருக்கும்போது, நீ வழியில் இருக்கும்போதே அவனோட ஒப்புரவாகும்படி நீ முயற்சி செய்யின்னு சொன்ன வசனம் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21லிருந்து 26 வரைக்கும் உள்ள வசனங்களில் தேவன் சகோதரனை பகைக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது சொல்லுகிற வார்த்தைகளில் இவைகள். அந்த வார்த்தை, அதாவது சகோதரனோட நீ நல்ல உறவில் இருக்கணும், அவர்களை நீங்கள் எந்த விதமான அவங்களை மன்னிக்கணும், இதெல்லாம் சொல்லி தரும்போது அந்த வார்த்தை வருது. ஸோ அந்த வார்த்தை சொல்லி முடித்தோடனே அந்த வேளையில் சிலர் இந்த செய்தியை அவருக்கு அறிவித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்ன செய்தி அறிவிக்கப்படுது? 2லேருந்து 5 வரைக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த செய்தி அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினால் மற்ற எல்லா கலிலேயர் பார்க்கலாம் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அவரிடத்துல அவர் சகோதரனை சிநேகிக்கணும், மன்னிக்கணுன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் ரீதியான சர்ச்சையான ஒரு காரியம் சொல்லப்படுது. இப்போ பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலியில் கலந்தான்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம். அது சாதாரண விஷயம் கிடையாது. அது பெரிய காரியம் அப்போ தான் சம்பவித்ததுன்னு இல்லை, அது எப்பயோ சம்பவிச்சிருக்கணும். இவங்க அந்த டாபிக் அப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த டாபிக் ஓப்பன் பண்ணணும்? இவர் ஆவிக்குரிய போதனை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உலக பிரகாரமாக எங்கே ஒரு பொலிட்டிஷியன் ஒருத்தன் பண்ண அரசியல்வாதி பண்ண காரியத்தை இங்கே எடுத்து சொல்லணும். இவர் ஏதாவது கமெண்ட் அடித்தாருன்னா இவருடைய வார்த்தை இவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி இவர் அதில் இழுத்துடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு இடமே கொடுக்காம அவங்க அப்படி சொல்லி முடித்த உடனே இவர் அதை ஒரு ஆவிக்குரிய போதனையாக மாற்றிடுறாரு. என்னன்னு மாற்றுறாரு? அவங்க அது மற்ற எல்லா கலிலேயரோடு அவங்க பாவிங்கன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் அவங்களுக்கு அப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. இன்னொரு சம்பவம் கூட நடந்தது. சீலோவாமில்
கோபுரம் இழிஞ்சு விழுந்து 18 பேரை கொலை பண்ணுச்சு. ஊரில் இருந்த எல்லாரோட அவனுங்க தான் பாவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் உங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு சொல்லி இதை மனம் திரும்புகிறதுக்கு உண்டான அவசியத்தையும் அவசரத்தையும் பற்றி போதிக்கிற ஒரு காரியமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். மாற்றிட்டு என்ன சொல்கிறாரு? 6லேருந்து 9 வரைக்கும், அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஸோ இந்த உவமையினுடைய சூழ்நிலை என்னன்னு இப்போ நமக்கு தெரியுது. ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிறார், நல்ல ஆவிக்குரிய போதனைகளை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ உலக பிரகாரமான ஒரு காரியம் எழுப்பப்படுது. அவர் அதை பைபாஸ் பண்ணி அதையும் ஆவிக்குரிய ஒரு போதனையாக மாற்றுகிறார். இப்போ அப்படி மாற்றிட்டு அதுக்கு அவர் சொல்லுகிற உவமை என்னது? ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் திராட்சை தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் சில மைல் கற்களை கடந்து வரும்போது நின்று திரும்பி பார்க்கறது வழக்கம். இப்போ ஒரு நியூ இயர்க்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டு முடியுது, புது வருஷத்துக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நின்று கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை திறந்து நினைத்து பார்த்து, ஆண்டவர் எப்படியாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார், எவ்வளவு கிருபியாய் எத்தனை வருஷமாக என்னென்ன காரியம் செய்திருக்கிறான்னு நம்ம பின்னோக்கி பார்க்கறது உண்டு. பிறந்த நாளுக்குள்ளே போகிறோம்னா இத்தனை வருஷம் முடிஞ்சிச்சு, புது வருஷத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறோம், இத்தனை வருஷமாய் கர்த்தர் எனக்கு இதை செய்தார்னு சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கிறோம். நம்முடைய கணக்கு இத்தனை வருஷம் முடிஞ்சிச்சின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அதன் அடிப்படையில் தான் நம்ம ஆண்டவரை அணுகுகிறோம். இங்கே நம்மை உண்டாக்கின தேவன் அந்த மாதிரி மைல் கற்களை நாம் கடக்கும்போது அவரும் ஒரு கணக்கு போடுறாராம். ஆனால் அவருடைய கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி கணக்கு வித்தியாசமாக இருக்குது? 3 வருஷம் கடந்து போச்சின்னு ஒரு கணக்கு இருக்குது, அது நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். 3 வருஷமாக கனி இல்லை, அதனால் இப்போ என்ன செய்கிறாரு? இன்னும் 1 வருஷம்னு சொல்லி இதுவரைக்கும் கடந்து போனது மட்டும் இல்லை, இனிமேல் இருக்கிறது எவ்வளவுன்னு ஒரு கணக்கை அவர் வைத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் என்ன தேடி வந்தாரா? கனி தான் தேடி வந்தார், வேறு எதையும் தேடி வரல. மரம் சௌக்கியமாக இருக்கான்னு பார்க்க வரல, சந்தோஷமாக இருக்கான்னு பார்க்க வரல, மரம் இப்போது நல்ல பசுமையாக இருக்கான்னு பார்க்க வரல. மரத்தை நட்டு இருக்கிறோம், மரத்துலேருந்து என்ன வேணும்? கனி வேணும்னு அதை தான் தேடி வந்திருக்கிறார். இப்போ கனி தேடி வந்த இடத்துல கனி இல்லை, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக அது இங்கே இருந்துக்கிட்டு நிலத்தை கெடுக்குதுன்னு அவர் கணக்கு பண்ணுறாரு. இது பிரயோஜனம் இல்லாத ஒரு மரமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் கணக்கு பண்ணுறாரு. கணக்கு பண்ணிவிட்டு கூடவே சொல்கிற வார்த்தை என்னது? இன்னும் 1 வருஷம். அதுதான் முக்கியமான விஷயம். நமக்கு கடந்து வந்த நாட்கள் தெரியும், இன்னும் எவ்வளவு நாளுங்கிறத நம்ம எப்போவுமே நினைக்கிறது இல்லை. நாம் அப்படி நினைக்கிறவர்களாக இருந்தோம்னா உடம்புல கொஞ்சம் பயம் வந்துடும் பார்த்துங்க, ஆட்டோமேட்டிக்காக. மோசே தன்னுடைய ஜெபத்தில் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்னு சொல்கிறான். நாட்களை எண்ணும் அறிவுனா கடந்து போன நாட்கள் இல்லை, இன்னும் பாக்கி இருக்கிறனால எண்ணக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணுமா? அப்படி ஆயிட்டோம்னா நம்ம எப்படிப்பட்டவங்களாகிடுவோமா? ஞான இருதயம் உள்ளவர்களாக மாறி போயிடுவோமா? மோசே மட்டும் அந்த வார்த்தையை சொல்லலை, இதை தாவீது இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறது நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 39:4. சங்கீதம் 39:4, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலவேற்றவன் என்பதை உணரும்படி, நம்பர் 1 என் முடிவையும், நம்பர் 2 என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் சொல்லும். எல்லாருடைய
ஹிஸ்ட்ரி ஒரு நாள் முடிய தான் போகுது. ஆனால் அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, நமக்கு தெரியாது. நம்ம எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியாது. தாவீது அதை ஜெபமாகவே வைக்கிற, ஆண்டவரே எனக்கு 2 காரியம் தெரியப்படுத்துங்க. ஒன்று என்னது, என் முடிவு என்னங்கிறத எனக்கு காட்டுங்க. 2வது என்னது, எனக்கு நாட்களின் அளவு எவ்வளோ வச்சுருக்கிறீங்கிறத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி என்னை ஸ்பேஸ் பண்ணிக்கிறதுக்கு, என்னுடைய காரியங்களை நான் பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லுகிறேன். தேவனுடைய தாசர்களாக இருந்த இவர்களுக்கு கண்ணு அந்த பக்கம் இருந்தது. இது நிரந்தரமாக நம்ம இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அப்போது இந்த கொஞ்ச நாளில் நான் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு, தேவன் என்னிடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்கிறார், நான் என்ன கனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். மரத்தை நட்டவர் இன்னும் இத்தனை வருஷம்னு கணக்கு பண்ணுறாரு. கனி கொடுத்தா இன்னும் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணலான்னு அவர் டிசைட் பண்ணுறார். இப்போ கனி கொடுத்தா சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம்னு சொல்கிறார்ல. இதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இதோ கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். ஏன் அப்படி மரத்தின் வேரருகே வச்சுருக்காங்க? நம்ம வீட்டில் கூட மரம் இருக்குது, நம்ம வீட்டில் கூட வெட்டுக்கத்தி இருக்குது. ஆனால் மரம் வெளியில் இருக்கும், வெட்டுக்கத்தி வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கும். யாரும் வெட்டுக்கத்தியை மரத்தினுடைய வேரருகே வச்சுட்டு உக்காந்துருக்க மாட்டாங்க. ஆண்டவர் மரத்தின் வேறு அருகே வைத்திருக்கிறாராம். போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை. கனி கொடுக்கலைன்னா இம்மிடியட்டாக வெட்டி போடுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாராம். ஸோ நமக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுது. இது எவ்வளவு நாளைக்கு கொடுக்கப்படுதுங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதில் நாம் என்ன செய்யணுங்கிறத கவனம் செலுத்தணும். அதை ஆண்டவர் இந்த உவமையில் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஸோ மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே ஆவீங்கன்னு சொல்லும்போது, மனம் திரும்பி கனி கொடுக்கிறது எத்தனை அவசியம், எத்தனை அவசரம் என்கிறது கர்த்தர் இந்த உவமையில் சொல்லி கொடுக்கிறத பார்க்கிறோம். ஸோ இதுவரைக்கும் 3 உவமைகள் மலை பிரசங்கத்தில் முடியுது. 4வது உவமையை மலை பிரசங்கத்தின் முடிவில் பார்க்கிறோம். 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 21 27 வரைக்கும் உள்ள பகுதியில் ஆண்டவர் அந்த உவமையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 7 21 27 வரைக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களையும் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த உவமை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிசமான உவமை. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த கற்பாறையின் மேலே கட்டுறது பற்றி ஆண்டவர் பேசினார்ன்றதுனால ஆண்டவர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆலோசனை சொல்கிறாருன்னு நினச்சிக்கூடாது. ஆங்கிலத்தில் இது சின்ன பசங்களுக்கு நல்ல ஒரு பாட்டாகவே இருக்குது. The wise man built his house upon the rock, the foolish man built his house upon the sand அப்படின்னு சொல்லி 2 பேர்தையும் சொல்லி ஒரு நல்ல ஒரு கோரஸாக பாடுற ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை ஒருத்தர் எடுத்து பாடிட்டு கடைசி ஸ்டான்ஸாவாக இவங்க புதுசாக ஒன்று சேர்த்துட்டாங்க. ஸோ டோன்ட் பில்ட் யுவர் ஹவுஸ் ஆன் த sand you man, don't build it too near the shore. ரொம்ப கிட்ட நீரோட்டம் இருக்கிற இடத்துல போய் கட்டிக்கிட்டு இருக்காது, எங்கேயாவது பாறை இருக்கா அங்கே போய் வீடு கட்டுன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஆண்டவர் சிவில் இன்ஜினியரில் பார்த்துக்கங்க. அவர் வீடு கட்டுறது எப்படின்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்கல.
அவர் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். இவன் இந்த உவமையில் நம்ம 2 வார்த்தைகளை கவனிக்கணும். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகள்னு சொல்கிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், அது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த வார்த்தைகள்னு சொன்னால், ஆண்டவர் 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 3.5 வருஷம் நிறையா காரியம் சொன்னார். அவர் அதையெல்லாம் இங்கே இன்க்ளூட் பண்ணலை. அவர் வேறு இடத்துலலாம் சொல்லும்போது சொல்கிறாரு, என் வார்த்தைகள் எப்படி என்னவா இருக்கா, ஆவியும் ஜீவனுமாக இருக்குன்னு யோவான் 6ஆவது அதிகாரத்தில் சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்கிறார். ஸோ அங்கெல்லாம் இந்த வார்த்தைகள்னு சொல்லலை, நான் சொல்லிய வார்த்தைகள்னு ஜென்ரலாக சொல்கிறார். இங்கே குறிப்பாக சொல்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகள். அப்படின்னா அந்த பொதுவான அவர் செய்த அனைத்து பிரசங்கங்களையும் சேர்த்து அவர் சொல்லலை, என்னுடைய எல்லா போதனைகள்னு அவர் மொத்தத்தையும் சேர்த்து சொல்லலை. இப்போ எதையோ பற்றி பேசியிருக்கிறார், அதை பற்றி அவர் கொஞ்சம் அழுத்தி பேசுகிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் என்னத்தை பற்றி பேசினார், அவர் சொன்னது எந்த வார்த்தையை பற்றி அவர் சொல்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும்னா, இந்த மலை பிரசங்கம் என்கிற இந்த வேத பகுதி இருக்குல்ல, இது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் வருது. அதனால் நமக்கு ஒரு விதமான ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று உண்டாகுது. என்னென்னா, மத்தேயு 4ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தில், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்னு இருக்கு. ஸோ அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப ஸ்டேஜ் மாதிரி அந்த இடம் தெரியுது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால், அவர் தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அழைக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவரோட சீஷர்கள் சேர்றாங்க. 5ஆவது அதிகாரம் துவக்கத்தில் அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவங்கக்கிட்ட அவர் உபதேசித்து சொன்னதாவதுன்னு சொல்லி 5ஆவது அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 4:17 அப்படியே இது வரைக்கும் வந்தோம்னா, இந்த 5ஆவது 6ஆவது 7ஆவது அதிகாரம் எந்த சூழ்நிலையில் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியுது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில், அவரோட சீஷர்கள் சேர்ந்த புதுசில் அவங்க எல்லாருக்கும் அவர் கொடுத்த கைட்லைன்ஸ் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக சுவிசேஷங்களை நம்ம மொத்தமாக எடுத்து அதை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தோம்னா அதனுடைய காரியம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம், 2ஆவது அதிகாரம், 3ஆவது அதிகாரம், 4ஆவது அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களை நம்ம படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. மத்தேயு 4ஆவது அதிகாரத்தில் இல்லை. அவர் யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்தானம் பெற்றது எங்கே வருது? யோவான் 1ஆவது அதிகாரத்தில் வந்துடுது. ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்ததுக்கப்புறம் யோவானுடைய சீஷராக இருந்தவங்க அவரோட போய் தங்குனாங்கன்றது அதில் தொடர்ந்து வருது. அவங்க போய் மற்றவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்றது அதே இடத்துல வருது. யோவான் 3ஆவது அதிகாரம் வரும்போது நிக்கதேமு அவரை வந்து சந்திச்சான்னு இருக்குது. அதே யோவானில் 3ஆவது அதிகாரத்தில் யோர்தானுக்கு அருகே சாலீம் என்கிற ஊர் பக்கத்தில் நம்ம யோவானும் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தா, இயேசு கிறிஸ்துவும் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. அவருடைய சீஷர்கள் இங்கே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யோவான் 3ஆவது அதிகாரத்தில் வருது. 4ஆவது அதிகாரம் வரும்போது யோவான் சிறைப்படுத்தப்படுகிறான். பக்கத்தில் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் யோவான் சிறைப்படுத்தப்படுகிறான். யோவான் சிறைப்பட்ட பின்னால் அவர் என்ன செய்கிறாரா? யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு புறப்பட்டு போகிறார். இப்போ யோவான் 1ஆவது அதிகாரம், 2ஆவது அதிகாரம், 3ஆவது அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஆரம்ப நிலையை ரொம்ப அழகாக பார்க்கலாம். அதில் தான் நம்ம வந்து இந்த கானாவூர் கல்யாணம் இந்த மேட்டர்லாம் அதில் தான் வருது. அதெல்லாம் முடிஞ்சிட்டு யோவான் சிறைப்பட்ட பின்னால் அவர் புறப்பட்டு கலிலேயாவுக்கு போகிறார். போகும்போது சமாரியாவின் ஊர் வழியாக போகிறார். அங்கே தான் அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய சம்பவத்தை நம்ம 4ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கேருந்து அவர் போய் கலிலேயாவில் கப்பர்நகூமில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தாருங்கிறத இந்த முதல் 4 அதிகாரம் படிக்கும்போது நமக்கு தெளிவாயிரும். இப்போ அவர் வந்து இங்கே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படின்னும் போது அது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லை, இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு.
இங்கே ஏறக்குறைய 6 மாதம் இருந்தாங்க, ஊழியம் செஞ்சாங்க. யோவான் சிறைப்பட்ட பின்னால் இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய் புது இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே துவங்கின காரியம். ஸோ அது ஊழியத்தின் துவக்கம் இல்லை, ஊழியத்தின் கொஞ்ச காலம் தள்ளி அங்கே துவக்கப்படுகிற ஊழியம். ரைட். இப்போது இந்த ஊழியம் நல்ல லெவலில் போகுது, அவர் பிரபலம் அடைகிறார், எல்லா பக்கமும் ஜனங்க கூட்டமாக கூடி வர்றாங்க. அவர் எல்லா கிராமங்களில் சுற்றி நடந்து திரிஞ்சு ஊழியம் செஞ்சிட்ருக்கார். இவருடைய பேர் பிரபலம் அடையுது. ஆனால் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் ஓய்வு நாளை பற்றின காரியங்களில் ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் ஓய்வு நாளில் நன்மை செஞ்சால் தப்பு இல்லைங்கிற ஒரு ஆங்கிளில் அவர் போகிறார். அவங்க ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றாங்க. இவர் ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி இவருடைய டீச்சிங் இருக்குது. இது பாரம்பரியமாக அவங்க சொன்ன டீச்சிங்க்கு கொஞ்சம் விகற்பமாக இருக்கிறதுனால அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எதிர்ப்பு வருது. இந்த எதிர்ப்பு கசப்பாக மாறுது. ரெண்டாவது அவருடைய பிரபலம் அடைகிறது இது வச்சு பொறாமை எழும்புது. இதனால் இவருக்கு ஏராளமான என்ன சொல்கிறது, இவரை என்ன செய்யலான்னு பிளான் பண்ணுறக்கூடிய அளவுக்கு காரியங்கள் முற்றி போகுது. அப்படி முற்றி போகும்போது அவர் செய்த காரியம்தான் சீஷர்களை வரவழைச்சு அவர்கள் மத்தியில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு அவர் உபதேசமாய் சொன்ன வார்த்தைகள் தான் மலை பிரசங்கம். சரிங்களா? நான் சொன்ன இவ்வளவு காரியத்தை நீங்கள் எங்கே பார்க்கலான்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1லிருந்து 49 வரைக்கும் அந்த அதிகாரத்தை நிதானமாக வாசிச்சிங்கன்னு சொன்னால், நான் சொன்ன இவ்வளவு காரியங்களும் அந்த மலை பிரசங்கம் எந்த சூழ்நிலையில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நமக்கு தெளிவு பண்ணுற காரியம். இப்போ ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் ஆலோசனை கொடுக்கறதுக்கும், ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும்போது நாளைக்கு அவரை கொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணும்போது, அந்த அன்னைக்கு அவர் ராத்திரி பூரா ஜெபம் பண்ணி காலையில் எந்திரிச்சு இவங்களை கூப்பிட்டு இவங்கள தெரிந்து கொண்டு இவங்களுக்கு உபதேசமாக சொல்கிறதுக்கும் சூழ்நிலையில் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. பெரிய பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்த்து நின்று ஜெயிச்சு ஜெயமாய் கடந்து போகிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லி மலை பிரசங்கத்தில் அவர் உபதேசிக்கிறத பார்க்குறோம். நீங்கள் மலை பிரசங்கத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் உள்ளான மனுஷனில் எப்படி கரெக்டாக இருக்கணும், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு ஆரம்பித்து, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொல்லி, எப்படி நம்ம உள்ளத்தால் கூட சகோதரனை பகைக்கக்கூடாதுன்னு சொல்லி, எல்லாம் உள்ள நம்மளுடைய அந்தரங்கத்தில் நம்ம எப்படி கரெக்டாக இருக்கணும், அப்படி கரெக்டாக இருந்தால் தான் இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் மலை பிரசங்கத்தின் மொத்த காரியம். இவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் வரும்போது சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா பிரசங்கத்தை விட இந்த வார்த்தை எதை பற்றி மீன் பண்ணுது? இப்போ மலை பிரசங்கத்தில் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு. ரெண்டாவது, செய்கிறவனை புத்தி உள்ளவன் சொல்கிறாரு, செய்யாதவனை புத்தி இல்லாதவன் சொல்கிறார். இதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் இருக்குது. என்னென்னா, இப்போ செய்கிறவன் கற்பாறையின் மேலே வீடை கட்டின புத்தி உள்ளவன் சொல்கிறார், செய்யாதவன் மணலின் மேலே வீடை கட்டின புத்தி இல்லாதவன் சொல்கிறார். இது இங்கே பின்னாடி வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே 21வது வசனத்திலேருந்து பார்த்தோம்னு சொன்னால், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்று சொல்லி அங்கே ஆரம்பிச்சுட்டு நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் 23வது வசனத்தில் சொல்லிட்டு 24வது வசனம் ஸ்டார்டிங்கே என்னன்னு இருக்குது? ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு. அப்போது இந்த புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் என்கிற இந்த ஓமைக்கு காரணமே என்ன? எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? ஒரு நாள் வரும், பிதாவின் சித்தத்தை செஞ்சீங்களா செய்யலையான்னு கேட்குற நாள் வரும். அன்னைக்கு நான் இவங்ககிட்ட இப்படி சொல்லுவேன், ஆகையால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனோ அவனை புத்தி உள்ளவன் சொல்லுவேன்னு சொல்கிறார். இப்போ இந்த கிரியை செய்கிறதுன்னு சொல்லி வரும்போது இதில் நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது.
என்ன குழப்பம் இருக்குன்னு சொன்னால், எபேசியர் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனம் இப்படி சொல்லுது. எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் மேன்மை பாராட்டதுபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஓகே, 3 வார்த்தைங்க. என்னென்ன வார்த்தைங்க? கிருபை, விசுவாசம், கிரியை, 3 வார்த்தைகள் வருது. இப்போது கிரியை, அதாவது முதல்ல விசுவாசம், கிருபை, விசுவாசம். ஸோ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானது அல்ல. ஸோ கிரியையினால் இது வரலன்னு சொல்லி இந்த 2 வசனம் நமக்கு சொல்கிறதுனால நமக்கு ஒரு விதமான ஒரு போதனை நம்ம மத்தியில் அதிகமாக பரவி வருது. என்னன்னு சொன்னால், நீ கிரியை செய்து தேவன்கிட்ட வரணுன்ற அவசியம் இல்லை. தேவன் கிரியைகளை எதிர்பார்க்கறது இல்லை. நீ என்ன செய்யணும்? அவருடைய கிருபையை விசுவாசித்து ஜீவிச்சனா போதும். ஸோ அவர் கிருபை அளிக்கிற தேவன். அந்த கிருபையை மிகப்படுத்தி கிருபைன்னு சொல்லி கிருபை போதனைகளாக கொடுத்து, அந்த கிருபையை நீங்கள் விசுவாசம்னு சொல்லி விசுவாசத்தை மிகைப்படுத்தி போதிக்கிற ஒரு விதமான ஒரு போதனை நமக்குள்ளே வந்திருக்குது. அதனால் அவங்க கிரியையினால் இது உண்டானது இல்லைன்னு சொல்கிறதுனால இது கிரியையே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், ரட்சிப்பை நாம் கிரியையினாலே சம்பாதிக்க முடியாதுன்னு தான் அந்த வசனம் சொல்லுது. இது கிரியையினாலே உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லும்போது கிஃப்டாக கொடுக்கப்படுகிற காரியம். ஆனால் அந்த 8வது 9வது வசனம் கிரியினால் உண்டானது அல்லன்னு சொல்லிவிட்டு 10வது வசனம் என்னென்னு ஆரம்பிக்குது? இயேசுக்குள் நற்கிரியை செய்கிறதுக்கு தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ கிரியை செய்யணுமா செய்ய வேண்டாமா? ரட்சிக்கப்படுகிறதுக்கு நாம் கிரியை செய்து ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? கிரியை செய்யணும் தான் வேதம் சொல்லுது. ஸோ கிரியை செய்யாமல் பரலோகத்துக்குள்ளே போயிடலாம்னு சொல்லுகிற, விசுவாசத்திலேயே கிருபையை நம்பியே போயிடலாம்னு சொல்லுகிறது சரியான உபதேசமாக இருக்காது. இப்போ நம்ம ஆண்டவர் ஆகையால்னு சொல்லி நான் சொல்லி இந்த வார்த்தைகளின் படின்னு சொல்லும்போது, அந்த ஆகையாலுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்னது? ஒரு நாள் வரும், அன்னைக்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே அல்லாமல் வேறு யாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம்னு சொல்லி அவர்களுடைய கிரியைகளை பற்றி சொல்லுவாங்க. நான் அக்கிரமை செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் இமீடியட்டாக சொல்கிறார், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகள்னு சொல்கிறார். இப்போ அவர் கிரியை செய்யணும்னு சொல்கிறாரா செய்ய வேண்டாம்னு சொன்னாரா? அங்கே கிரியை செய்தவங்கள தான் வேணான்னு சொல்கிறார். ஸோ இப்போ கிரியை செய்யணுமா செய்ய வேணாமா? இதுதான் பெரிய கொஸ்டின். ஆனால் ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன தான் சொல்கிறாரு? என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் சொல்கிறார். அப்போ கிரியை செய்யணுமா செய்ய வேணாமா? 100% செய்து தான் ஆகணும். எதை செய்யணும்? அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களாக இருக்கணும். அவருக்கு சித்தமானதை செய்கிறவர்களாக இருந்தோம்னா நாம் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம்னு அவர் சொல்கிறதே பார்க்கிறோம். இந்த சித்தம் என்கிற வார்த்தையும் செய்கிறது என்கிற வார்த்தையும் ஜோடியாக சேர்ந்து தான் வரும் எங்கே பார்த்தாலும். இப்போ நம்ம மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்குறோம், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல்னு சொல்லி சித்தம் செய்கிறது ஜோடியாக வந்துடுச்சா? இதே மாதிரி இன்னொரு இடம் பார்க்கணுன்னா மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனத்தில் ஆண்டவர் இவங்க 2 பேரில் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் சொல்லி கேட்குறார். 12:50. தென் அகெயின் மத்தேயு 21:28-31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சித்தம்ன்ற வார்த்தை வரும்போதே செய்கிறது என்கிற வார்த்தை சேர்ந்தே வந்துடும். மத்தேயு 26:39 அங்கேயும் சித்தம் என்கிற வார்த்தையும் வரும், செய்கிறது என்ற வார்த்தையும் வரும். லூக்கா 12வது அதிகாரம் 47-48 அங்கேயும் சித்தம் என்ற வார்த்தை வந்துடும், செய்கிறது என்ற வார்த்தையும் வரும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்.
சித்தம்ன்ற வார்த்தை வந்தாலே கூடவே என்ன சேர்ந்து வந்துடும், செய்கிறது என்கிற வார்த்தை சேர்ந்து வந்துடும். ஸோ நம்மக்கிட்டேருந்து பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம பைபிள் ஸ்டடீஸ் அட்டன் பண்ணுறோம், நம்மளே வேதத்தை அதிகமாக தியானிக்கிறோம், நம்ம நிறையா மெசேஜஸ் கேட்டுக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்து என்ன ட்ரை பண்ணுறோம், ஆக்சுவலாக தேவ சித்தம் என்னங்கிறத அறிந்து கொள்ளுகிறதுக்கு முயற்சி செய்கிறோம். இப்போ அறிந்து கொள்ளுகிறது அவசியமாக இல்லையா? நிச்சயமாக அவசியம். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப பிரதானமான காரியம். ஆனால் பிதாவின் சித்தத்தை அறிந்தவர்களெல்லாம் உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டார். அறிந்தவங்க என்ன செய்யணுமா, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது அவருடைய சித்தத்தை செய்தோம்னு சொன்னார். இப்போ நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனை வராதுன்னு சொல்லும்போது அவர் என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு? என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு? பெருமழை பெய்யும், காற்று மோதி அடிக்கும், உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் உபதிரவம் இருக்குது. நான் ஆண்டவரை சேவிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் ஸ்ட்ரைட்டாக தான் இருப்பேன், இனிமேல் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உடனே எல்லாரும் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு ஒரு சால்வை போத்தி இவர் பரிசுத்தவான் ஆகிட்டாருன்னு சொல்லி எனக்கு பட்டம் கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி அவங்களில் ஒருவனாக நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் இயேசுவை இந்த உலகத்தில் கொண்டு போய் செயல்படுத்த என்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு தான் உங்களுக்கும் எனக்கும் சவால் ஆரம்பிக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனை வரும். சீஷர்களுக்கு சொல்லும்போது மலைப்பிரசங்கமே எதுக்கு தான் சொல்கிறாரு? பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனை வரும்போது நீங்களும் நானும் தாக்கு பிடிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும்னு விரும்புகிறார். எது ஜெயிக்குமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்கிறார். நாம் அவரை அப்படி விசுவாசிக்கிறோம்னா அந்த வசனங்களை நாம் அப்படி எடுத்து செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆரம்பத்திலேருந்து ஆவியிலே எளிமை உள்ளவர்கள்னு ஆரம்பித்து அப்படியே ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம எவ்வளோத்தை செயல்படுத்துகிறோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான ஆவிக்குரிய லைஃப் நடத்துகிறோமா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிற காரியமாக அது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் எல்லாரும் அவர் முன்னாடி போய் நிற்க போகிறாங்க. அப்படி நிற்கும்போது இயேசுவை அறிந்தவர்கள் என்று சொல்லி அவருடைய ஊழியத்தில் பெரிய அளவில் ஈடுபட்டவங்கன்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடியவங்களும் நிற்க போகிறாங்க. அவர் அவங்களெல்லாம் பாராட்டுற மாதிரி தெரியல. அவருடைய ஆங்கிளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், நான் என்ன விரும்புகிறேனோ அதை நீ செய்தியான் தான். அப்போ நமக்கு உடனே டவுட் வந்துடுது, ஊழியமே செஞ்சுருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்த்து சித்தம் செய்யலைன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் சித்தம் செய்கிறவங்கன்னு அர்த்தம் வராது. ஆனால் சித்தம் செய்கிறவங்க எல்லாம் நிச்சயமாக ஊழியம் செய்வாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கடலில் நீந்துறதெல்லாம் மீன் இல்லை, ஆனால் மீனெல்லாம் கடலில் நீந்தும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே தான் ஊழியம் செய்கிறேன்றதுனால நான் கர்த்தருடைய சித்தம் செய்கிறேன்று அர்த்தம் கிடையாது. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்து அதை நான் செய்கிறவனாக இருந்தேன்னா ஊழியம் செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது. எனக்கு லாபம் நஷ்டம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அங்கீகாரம், எனக்கு வாழ்த்துறாங்க போற்றுறாங்க, அதெல்லாம் நான் எதிர்பார்த்து செய்ய மாட்டேன். இது என் மேலே விழுந்த கடமையாக இருக்குது, இதை நான் செய்யாமல் போனால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தம் செய்தே ஆகணும்னு சொல்லி நான் செய்கிறவனாக இருப்பேன். ஸோ அப்படி செய்யும்போது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு செய்யும்போது காரியம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் ஊழியம் செய்கிறேன்னு ஆரம்பித்து நீங்கள் இருங்க ஆண்டவரே நான் உங்கள் ராஜ்யத்தை எப்படி கட்டி எழுப்புறேன்னு சொன்னேன்னு சொன்னால் கதையே வேறு. ஆண்டவருக்கு நான் பிளான் போட்டு கொடுப்பேன். இப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், ஐயா இந்த வருஷத்தில் எப்படியும் என் சபையில் இவ்வளோ ஆத்துமாக்களை சேர்த்தே ஆகணுங்கிற நான் வைராக்கியத்தில் இருக்கிறேன், அதுக்காக நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன்னு சொன்னார்.
இப்போ சேர்த்தே ஆகணுங்கிறது இவருடைய திட்டமா ஆண்டவருடைய திட்டமா? இவருடைய திட்டம். இப்போ இவருடைய திட்டத்தை இவர் போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணுறார். எதுக்கு? அப்ரூவலுக்கு. திட்டம் இவருடையது, ஆண்டவர் அப்ரூவ் பண்ணும், அதை அவர் செயல்படுத்தணும். இப்போ யாருக்கு வேலை செய்யணாக்க? ஆண்டவருக்கு இவர் வேலை செய்கிறாரா? இவருக்கு ஆண்டவர் வேலை செய்யணும்னு இவர் எதிர்பார்க்குறாரா? அவ்வளோதான். இவங்க நினச்சிக்கிறாங்க ஊழியம் செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறாருங்கிறத கவனிக்கிறது இல்லை. இவங்க ஆண்டவரை வேலை வாங்கிறதுக்கு இறங்கிடுறாங்க. ஆண்டவரை கொண்டு என்ன செய்யலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அது வேலைக்கே ஆகாது. அது அது ஒரு நாளும் கர்த்தருக்கு முன்னாடி சரியாக இருக்காது. இன்றைக்கி கர்த்தர் முன்னாலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்களா நீங்கள் பார்க்கணும்னா ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. தாவீது ஜெபம் பண்ணும்போது இப்படி கேட்குறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பொழுது விடிஞ்சிருச்சு, காலைல ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் முன்னாடி முட்டி போட்டுருக்குறோம், ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன, இன்றைக்கி நான் என்ன செய்யணும்னு எத்தனை பேர் கேட்குறாங்க? கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் இன்றைக்கி பிரியம், நீங்கள் என்ன செய்கிறீங்க? நேற்று வரைக்கும் அதெல்லாம் செஞ்சிட்டீங்க, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் டியூட்டி, இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றித்தாங்கன்னு சொல்லி அதுக்கு கிருபை யூஸ் பண்ணிக்கலாம், விசுவாசத்தை யூஸ் பண்ணிக்கலாம், என்னத்தை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உபவாசத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆகல இவங்க நினைக்கிறத கர்த்தரை செய்ய வைக்கணுங்கிறது தான் இவங்களுடைய காரியமாக இருந்து மூவ் பண்ணுறதை பார்க்குறோம். இது கம்ப்ளீட்டாக வேற. இப்படி செய்கிறது கர்த்தருடைய காரியமாக இருக்கவே இருக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் நீ என்ன தான் பெரிய சாதனையாளனாக இருந்தாலும் நீ உள்ளே வர்றது இல்லைன்னு சொல்கிறார். என்ன அப்படி நம்மளை கொண்டு ஆண்டவருக்கு சித்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன அப்படி பெருசாக இருக்கும்? இந்த ஊரையே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நடத்தணுங்கிறது அவருடைய சித்தமா? நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றது கர்த்தருடைய சித்தம், அதை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி. எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது அவருடைய சித்தம், அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. இப்போ உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? இயேசுவை மார்க்கெட் பண்ண சொல்லலை, சேல்ஸ் பர்சன் மாதிரி இறங்கி ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய சொல்லலை. ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன காரியம்தான் செய்ய சொல்லியிருப்பார். என்ன செய்ய சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? மலை பிரசங்கத்தில் முதல் வார்த்தை என்னது? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எத்தனை பேருக்கு ஆவியில் எளிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல் வசனமே காலியா? அங்கே தான் ப்ராப்ளமே. அவர் என்ன சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், நாங்கள் சொல்கிறத அவர் கேட்குறாரா? அதுதான் மேட்ரு. நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அப்போ தான் அவர்கிட்ட போக முடியும், அப்போ தான் நாங்கள் சொல்கிறத அவர் கேட்பார். எப்படியாவது அவர்கிட்ட நம்ம சொல்கிறத சொல்லி அவரை செய்ய வைக்கணும். அது இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனித்து அதை நீங்களும் நானும் செய்யணும். ஆவியில் எளிமையாக இருந்துட்டோம்னா அப்புறம் மதிக்க மாட்டாங்க. பிரதர் என்ன நீங்கள் பாட்டுக்கு அப்படியெல்லாம் இருந்தால் அந்த பூமியில் பிழைக்க முடியுமா? அப்படி தான் இருக்கணும்னு அவரே சொல்கிறார். நானே சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அதை தான் செய்யணும்னு எதிர்பார்க்குறார். நம்ம அதை செய்யாமல் மீதி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஸ்டெப்பாக ஒன்றா செக் பண்ணி பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியும், ஆனால் நாங்கள் அதை செய்கிறது இல்லைன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவர் முன்னாடி இப்போ எப்படி நிற்க போகிறோம்? உங்களையும் என்னையும் கொண்டு, உங்கள் குடும்பத்தில் என் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில் என்னுடைய சமுதாயத்தில், உங்கள் ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் தேவனுடைய சித்தம் என்ன? எதுக்காக உயிரோடு வச்சிருக்கிறாரு? நான் அதை செய்கிறேனா? அதுதான் காரியம். நான் அதை செய்கிறேனா? அவர் செய்கிறாரா? இல்லை, நான் அதை செய்கிறேனா? நான் செய்யாதிருக்கும் பட்சத்தில் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்ன
இந்த வார்த்தைகளை கேட்டீங்க, நல்ல காரியம். கேட்ட உடனே நம்ம கேட்டதுக்காகவே நமக்கு அவார்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கேட்டோம், கேட்டு என்ன செய்யணுமா? அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கணும். இப்போ உன் சகோதரனை மன்னிக்கணும்னு சொன்னார். எத்தனை தடவை மன்னிக்க சொன்னார்? 70 தடவை மன்னிக்கணும்னு சொல்கிறார். அவர் சகோதரன்ட்ட உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை இருக்கும், ஆனால் நீ முதல்ல போய் அவனிடத்துல மன்னிப்பு கேட்டு வந்து அப்புறமா காணிக்க கொடுன்னு சொல்லி அது அவ்வளோ அவசரம்னு சொல்கிறார். நீ இங்கேயே பலிபீடத்துக்கிட்டே வச்சுட்டு முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வான்னு சொல்கிறார். நம்ம எவ்வளோ பேர் அதை செய்கிறோம்னு நினைக்கிறீங்க? நம்ம அவர் சொல்கிறது சொல்லிகிட்டு இருக்கட்டும், நாங்கள் இருக்கிற மணிக்கு தான் இருப்போம்னு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறது பிரயோஜனமே இருக்காது. அவர் சொல்கிறாரு, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நான் சொன்ன வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் அதன்படி செய்யலை. அப்போ இவங்க கட்டுறது எது மேலே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? மணல் மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. மாளிகை பெரிய மாளிகை தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்கும்? அதுக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பும்போது அது நிற்காது. அந்த போராட்டம் வரும்போது அது நிற்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் நிற்கணும்னு சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய செயல்பாடுகள் ஒன்னொன்னும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உலகத்தின் காரியம் போல கர்த்தருடைய காரியங்கள் கிடையாது. உலகத்தில் நம்மளுக்கு காரியங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நம்மளே ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும், நம்ம நிற்கணும், நம்ம தைரியமாக இருக்கணும், நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய காரியம் அப்படி கிடையாது. தாழ்ந்து போகணும், இறங்கி போகணும், விட்டு கொடுக்கணும், நீ அடங்கி வரணும், எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் எப்படி பிரதர்னு சொல்லலாம்? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எதை சுதந்திரிப்பாங்களா? பரலோக ராஜ்யத்தை இல்லை, அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பூமியை சுதந்திரிப்பார்களா? நீ விட்டு கொடுக்கறதுனால எதுவுமே கெட்டு போகாதா? செஞ்சு பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ சிம்பிளான காரியங்களாக தான் இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இதெல்லாம் எப்படின்னு நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இதுதான் அஸ்திபாரம். நீங்கள் இதன்படி செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டுகிற மாளிகை அது என்ன பிரச்சனை வந்தாலும் நிற்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு நாளில் வரும்போது நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அன்னைக்கு அவரையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய லெவலில் இருப்போம். அன்னைக்கு அவர் முன்னாடி போய் நிற்கும்போது என் பிதாவின் சித்தத்தின்படி செய்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர் நம்மை அழைத்து கொள்வார். அதுக்கு பதிலாக இவங்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்கிறார். அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வரக்கூடாது. அப்படி தானே? அக்கிரம செய்கிறன்ற லிஸ்ட்டில் நம்ம பேர் வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்கிறவங்களா இருக்கணும்? அவருக்கு சித்தமானது என்னவோ. என் சித்தமானது இல்லை, நம்ம 99% அதில் தான் நிற்கிறோம். அதுதான் பிரச்சனை. நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, நம்ம மற்ற காரியங்களில் ஊழிய காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, எப்போ பார்த்தாலும் நம்ம சித்தத்தின்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். தயவு செய்து அதை விட்டுருங்க. ஆண்டவர் என்னை பற்றி என்ன செய்திருக்கார்? இப்போ கர்த்தருக்கு பின்னால் ஊழியத்தை எடுத்து பெரிய அளவில் செஞ்சவன் பவுல். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எழுந்து இதுக்கு போய் அதுக்கு போய் நீ அடுத்து இதை செஞ்சு அதை செஞ்சுன்னு சொல்லி அடுத்த 30 வருஷ ஊழியத்தினுடைய ப்ளூ பிரிண்ட்டை கையில் கொடுத்தாரா? இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சார்? நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ என்ன செய்யணுன்றத உனக்கு அங்கே சொல்லப்படும். இவன் எழுந்து தமஸ்குவுக்கு போனானா என்ன? ஆண்டவர் தமஸ்குவுக்கு போகிறது இருக்கட்டும், அங்கே போன அப்புறம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இல்லைல்ல. எழுந்து தமஸ்குவுக்கு போன்னு சொன்னார். எழுந்து தமஸ்குவுக்கு போனான். என்ன செய்யணும்னு அங்கே வந்து சொன்னாரா? அனனியான்ற ஒருத்தனை அனுப்பி, சகோதரனாகிய சவுலே, கர்த்தர் உன்னை இந்த காரியம் செய்கிறதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறன்னு என்ன செய்யணும்னு அங்கே சொன்னார். அங்கே இருந்துட்டு அரபு வனாந்திரத்துக்கு போன்றாரு.
அங்கேருந்துட்டு மறுபடியும் தர்ச்சுக்குவான்றாரு. ஒவ்வொரு ஸ்டெப் அதை செஞ்சு முடித்தோடனே அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுவார். இதுதான் கர்த்தருடைய நடத்துதலே. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு கார் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே மதுரை தெரியாது. என்ன தெரியும்? ஹெட்லைட் ஆன் பண்ணால் என்ன தெரியும்? ஒரு 100 அடி முன்னாடி தெரியும், அவ்வளோதான். அந்த 100 அடியை தாண்டினோடனே அடுத்த 100 அடி தெரியும். அந்த 100 அடியை தாண்டினோன்னா அடுத்த 100 அடி தெரியும். கடைசியாக மதுரை தெரியுமா? கடைசியாக மதுரை தெரியும், அவ்வளோதான். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுங்கிறது சின்ன 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 ஸ்டெப்பு தான். என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அடுத்ததை செய்ய சொல்லுவார், அடுத்ததை செய்ய சொல்லுவார், அடுத்ததை செய்ய சொல்லுவார். நம்ம சுவாசிக்கிறதே அவர் சித்தம் செய்கிறதுக்காக மாத்திரம் இருக்கணும், வேறு எதுக்காகவும் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரே காரியம், வேறு எதுவுமே தேவையில்லை. அவர் சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னால் சக்ஸஸ் லைஃப்பில். இன்றைக்கி வாழ்கிறதும் சக்ஸஸ், அன்றைக்கி அவரை பார்க்கும்போதும் அது சக்ஸஸ். இப்போ நம்மளுடைய ஜீவனத்தை பார்த்து உலகம் பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ஊழியத்தை பார்த்து உலகம் அங்கீகரிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பாஸ் தான் அங்கீகரிக்கணும். அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? நல்லது, உத்தமமான ஊழியக்காரனே, அது அவர் வாயிலேருந்து வரணும். இன்றைக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனப்படாது. நம்ம இதுக்காக வேலை செய்கிறதே கிடையாது. நம்மளுடைய காரியம் அவருடைய சித்தத்தை செய்கிறதா இருக்கணும். ஸோ அவருடைய இவ்வளோ பெரிய மலை பிரசங்கத்தை அவர் பண்ணிவிட்டு கடைசியில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒரு அழுத்தி சொல்கிறாரு. நான் சொன்ன இந்த வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறவனே கற்பாறையின் மேலே கட்டின புத்தி உள்ளவனுக்கு ஒப்பாயிருப்பேன். அப்படி செய்யாதவனை பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவனுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, ஆகையால் இந்த ஓமையை நமக்கு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த ஓமை நமக்கு நல்லா தெரியும். இந்த ஓமையினுடைய பேக்கிங் என்னன்னு நமக்கு தெரியுது. என்ன சூழ்நிலையில் என்ன கற்றுக் கொடுக்கறதுக்காக தேவன் நமக்கு இதை சொல்கிறாருன்னு சொல்லி. ஸோ இத்தோட ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தினுடைய ஓமைகள் நமக்கு ஒரு நிறைவுக்கு வருது. ஃபர்தராக நம்ம போகும்போது மற்ற ஓமைகளை ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?